வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட்ஸ் சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சில்லி டோஃபு. இது ஒரு இண்டோ சைனீஸ் ரெசிபி. ஸோ இது ஒரு நல்ல ஒரு அப்பிடைசர் டிஷ், நல்ல ஒரு சைட் டிஷ்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து சில்லி பன்னீர் டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ். டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எதுவும் சாப்பிடாத வீகன் ஃபுட் லவர்ஸுக்கு வந்து நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். டோஃபுங்கிறது சோயாபீனோட பை ப்ராடக்ட் தான். ஸோ பன்னீர் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இன்றைக்கி சில்லி டோஃபு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: டோஃபு 300 கிராம், பெரிய வெங்காயம் 1, கிட்டத்தட்ட 100 கிராம், குடைமிளகாயும் அதே மாதிரி ஒரு 100 கிராம் அளவு. ஸோ இஞ்சி பூண்டு ரெண்டுமே தலா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா ஃபைனாக சாப் பண்ணது, சில்லி பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், கார்ன் ஸ்டார்ச் ஒரு 100 கிராம் அளவு, அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் தேவையான அளவு, சால்ட் அண்ட் பெப்பர். முதல்ல நாம் இந்த சில்லி டோஃபுக்கு தேவையான சாஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ண இஞ்சி பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா நான் சாட்டே பண்ணுறேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நான் சாட்டே பண்ணுறேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டை நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இப்போ நம்மகிட்ட இருக்கிற சாஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சில்லி பேஸ்ட், டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ் இது 3ஐயும் சேர்த்துக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிற சில்லி பேஸ்ட் வந்து மீடியம் லெவல் ஸ்பைசி இருக்கிறது, அதனால் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த சில்லி சாஸ், சில்லி பேஸ்ட் எதுவாக இருந்தாலும் அதனுடைய ஸ்பைசி லெவல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சாஸ் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஓரளவு ஸ்லோ ஃப்ளேம்லேயும் இந்த சாஸை குக் பண்ணுங்கள். ஸோ இந்த சாஸ் கொதிக்கிறப்ப மேலே தெறிக்கும், அதனால் மூடி போட்டு கூட குக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சாஸில் வந்து நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, திக்காக இருந்தால் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சில்லி சாஸ் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டோஃபு எப்படி ஃப்ரை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம டோஃபு வந்து கார்ன் ஸ்டார்ச்சோட சேர்த்து எப்படி கோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த டோஃபு வந்து ஹார்ட் டைப்பில் இருக்கிற அந்த டோஃபு. ஸோ டோஃபுலேயும் பொதுவாகவேவும் சாஃப்ட், மீடியம், ஹார்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ஹார்ட் டைப்பில் இருக்கிற அந்த டோஃபு தான் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், அப்போ தான் உடையாமலும் இருக்கும். ஸோ இப்போ நான் கார்ன் ஸ்டார்ச், சால்ட் அண்ட் பெப்பர் எல்லாத்தையுமே சேர்த்து நான் லேசாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு ஈவனாக மிக்ஸ் பண்ணாலே போதும், 100% ஈவனாக கோட்டாக வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து தண்ணி நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதில்லை, அந்த டோஃபில் இருக்கிற அந்த ஈரத்துலேயே ஓரளவு மிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம டோஃபு வந்து நல்லா கோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். இப்போ நான் ஃப்ரைங் பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை நான் ஹீட் பண்ணுறேன். ஸோ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கிற டோஃபுவை இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ ஓரளவு உங்கள்கிட்ட கிச்சன் டங்கு இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பக்கமாக திருப்பி விட்டு ஓரளவு ஈவனாக நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவு நல்லா ப்ரௌனிஷாக ஆகட்டும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஸோ ஓரளவு டோஃபு கிறிஸ்பியாக நமக்கு ஷாலோ ஃப்ரை ஆனால் சாஸோடு போட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு ஓரளவு க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கும். ஸோ நமக்கு வந்து சாகி ஆகாது. ஸோ இப்போ வந்து நான் டோஃபு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் திருப்பி விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு டோஃபு ஓரளவுக்கு கிறிஸ்பியாக ஷாலோ ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இது வந்து கொஞ்சமான போர்ஷனுங்கிறதால இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கலாம். இதுவே நீங்கள் போர்ஷன் அதிகமாக பண்ணுறதா இருந்தால் ஓரளவு ஆழமான ஃப்ரைங் பேனில் நீங்கள் போட்டு நீங்கள் டாஸ் பண்ணிக்கிட்டாலே கூட போதும். ஸோ ஒவ்வொரு பீஸாக நீங்கள் திருப்பி விட வேண்டியதில்லை, கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இப்போ நம்ம கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்து நம்ம வெங்காயம், குடைமிளகாய் இது ரெண்டையும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு டோஃபு மட்டுமே போதுனாலும் அது மட்டுமே சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த வெங்காயம், குடைமிளகாயை நீங்கள் சேர்க்க வேண்டியதில்லை. ஸோ நம்ம வந்து அந்த கலர் குடைமிளகாய் நம்ம சேர்க்குறதால ஓரளவு பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால் நம்ம சேர்க்குறோம். ஸோ ஓரளவுக்கு போர்ஷனும் அதிகமாக கிடைக்கும், அதனால தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த சில்லி சாஸை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வெங்காயமும் குடைமிளகாயும் சாட்டே ஆகிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சில்லி சாஸை இதோட சேர்த்துக்கலாம்.
ஸோ சாஸ் ஓரளவு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற டோஃபையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து கிரேவி டைப்பில் வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து டோஃபுவோட அந்த க்ரன்ச்சினஸ் உடனே மாறிடும், உங்களுக்கு வந்து சாஃப்டாக ஆகிடும். ஸோ அதனால் அது உங்களுடைய விருப்பம். இதை நான் ட்ரையாக செய்கிறதால நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் அந்த ஸ்ப்ரிங் ஆனியனை நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு சிலருக்கு வந்து அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட ரா ஸ்மெல் பிடிக்காது. ஸோ அதனால் கடைசியாக சேர்த்தா அதனுடைய ரா ஸ்மெல் அதிகமாக அப்படியே இருக்கும். ஸோ இப்போ சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் அதனுடைய ஸ்மெல் ஓரளவு மாறிடும். ஓகே, இப்போ நமக்கு சில்லி சாஸ் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற டோஃபுவை இதோட சேர்த்து நல்லா நம்ம டாஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா டாஸ் பண்ணாலே போதும். அதிக நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாஸ் ஓரளவுக்கு நல்லா ஈவனாக கோட் ஆகுற மாதிரி நீங்கள் நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டாஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறப்ப ஃப்ளேம் வந்து ஹையில் இருந்தால் நல்லாயிருக்கும். நமக்கு சாஸ் வந்து ஈவனாக வேகமாகவே நமக்கு கோட் ஆகும், நல்ல ஒரு அரோமாவும் கிடைக்கும். இப்போ நமக்கு டோஃபு வந்து சாஸோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு அருமையான சில்லி டோஃபு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த சில்லி டோஃபுவை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு சைட் டிஷ், ஒரு நல்ல ஒரு ஆப்பிடைசரும் கூட. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.